Vanakkam Max 11th Business Max exercise 7.2 question number 8. Babu sold some 100 rupees shares at 10% discount and invested his sales proceeds in 15% of rupees 50 shares at rupees 33. Had he sold his shares at 10% premium plus instead of 10% discount minus, he would have earned rupees 450 more. Find the number of shares sold by him. எத்தனை ஷேர்ஸ் அவன் சோல்ட் பண்ணியிருக்கான், இதுதான் கொஸ்டின். இப்போ நான் என்னென்ன இருக்குன்றதை முதல்ல எழுதிடுறேன். நம்ம நம்பர் ஆஃப் ஷேர் சோல்டு வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் சோல்டு ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அ ஷேர் rupees 100 கொடுத்துருக்காங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இஸ் சோல்டு அட் 10% டிஸ்கவுண்ட் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட். அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஷேர் rupees 90. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஷேர் வந்து rupees 90னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஷேர் எத்தனை இருக்கும்? 90 இன்ட்டு எக்ஸு 90 எக்ஸுன்னு ஆகிடும். சரியா? rupees 90x. அடுத்தது he bought a share of face value rupees 50 and number of shares வந்து 33. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா he bought a share of face value rupees 50. அப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதில் எத்தனைன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸு 33. ஓகே, இப்போது அடுத்தது இதுலேருந்து அவங்க எத்தனை ஷேர்ஸ் வாங்குறாங்க? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாட் ஃப்ரம் ஹிஸ் பாட் for the amount எவ்வளோ? 90 into x 90x இருக்கு இல்லையா? 90x that is equal to 90x by number of shares வந்து 33. இப்போ அடுத்தது face value of எத்தனை ஷேர்ஸு? 50 ஷேர்ஸு. இப்போ cost of one share into number of shares எத்தனை ஷேர்ஸு? அப்போது காஸ்ட் ஆஃப் ஒன் ஷேர் வந்து 50 ருபீஸு. இப்போ 90x பை இதுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போது 50 இன்ட்டு இது போட்டாச்சு. அடுத்தது டிவிடெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கு டிவிடெண்ட் வந்து 15%. ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து 15%. அப்போது இன்கம் 15/100 இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் எத்தனை ஷேர்? 50 ஷேர்ஸ். புரியுதா? 15/100 into 50 into 90x by 33. இதை மல்டிப்ளை பண்ணால் 225x by 11 வரும். சரியா? இது 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணால் வரும் 225/x. நெக்ஸ்ட் என்னது? சப்போஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா he sold 10% ஷேர் வந்து 10% ப்ரீமியமும் and 10% instead of 10% discount இல்லையா? டிஸ்கவுண்ட். ஸோ மார்க்கெட் வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஒன் ஷேர் வந்து rupees 110. ஓகே, அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஷேர்ஸ் is equal to 110 into x. அப்போ 110x. இப்போ number of shares bought ₹33. எத்தனை ஷேர் வருது? 110x by 33. அடுத்தது அதிலேயே ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் கண்டுபிடிச்சது. எத்தனை? ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 50 ஷேர்ஸ் இல்லையா? 50 ஷேர்ஸ் is equal to 110x by 33 into 50 shares. இப்போ நமக்கு அப்போ இன்கம் தெரிஞ்சிடும். இன்கம் is equal to 15/100
into 110x by 33 into 50. இதை கேன்சல் பண்ணோன்னா 5 3s are 15, 1 3 is 3, 1 3 is 3 வரும். அதுக்கப்புறம் இந்த 11 கேன்சல் பண்ணால் இங்கே 10xன்னு வந்துடும். இந்த 10க்கு இது ஒரு 0 போயிடும். அப்போ 1 2 is 2, 5 2s are 10, இது 25. that is equal to 25x. ஒரு x இருக்கு இல்லையா, 25x. இப்போது சேஞ்ச் இன்கம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு கொஷின் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக படித்து பார்த்தா எழுத முடியும். 450. இப்போ 25x minus 225 by 11 into x is equal to இந்த 450. 225 by x into நம்ம வந்து இன்கம் கண்டுபிடிச்சிருந்தோம்ல, இது முன்னாடி பேஜில் கண்டுபிடிச்சிருந்தேன், அதை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டோம்னா இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 25 into 11 என்ன 275x minus 225x by 11 is equal to 450. இது ரெண்டுத்துலையும் போச்சுன்னா 50x வரும். 50x by 11 is equal to 450. இந்த 0 கேன்சல் ஆகிடும். 1 5 is 9 5s are 45. அப்போ x is equal to 90. இந்த 11 இங்கே போச்சுன்னா 99 ஷேர்ஸ். x is equal to இப்போ மொத்தமாக எத்தனை ஷேர்ஸ் வாங்குறாங்கன்னா 99 ஷேர்ஸ். ஓகேவா? நல்ல கவனமாக கவனிச்சிங்கன்னா தான் இது சம் புரியும். கொஷின் ஒரு ஸ்டெப்புக்கும் படிச்சுட்டு போடணும், அப்போ தான் ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, கொஷின் நம்பர் 9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். 2 சம் அந்த எக்ஸாம்பிளையும் சம்ஸ் இருக்குது, ஈஸியாக இருக்கும், நல்லா கவனமாக பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் 7% ஆஃப் 100 rupees 100 shares at rupees 120 or 8% of rupees 100 shares at rupees 135. இதில் எது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கிறேன். ஒரு கேஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன் ஈச் கேஸ் ஒரு கேஸுக்குமே 120 into 135. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இது போடலாம், சம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன இருக்குன்னா, கேஸ் 1 எது பெட்டர்னு கண்டுபிடிக்கணும். இன்கம் ஃப்ரம் 7% ஆஃப் ருபீஸ் 100 ஷேர்ஸ். ஓகே, அட் எவ்வளோ ருபீஸ் 120. அப்படின்னா 7/120 இன்ட்டு 7/120 இன்ட்டு அடுத்தது 120 இன்ட்டு 135. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா 7 into 135 rupees 945ன்னு வருது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸ் ஓவர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எது பெட்டர்னு சொன்னோம் இல்லையா அது. அடுத்தது கேஸ் 2 என்ன இருக்குன்னா, இன்கம் ஃப்ரம் 8% ஆஃப் 100 rupees shares at rupees 135. அப்போது 8/135 into 120 into 135. இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 8 into 120 வந்து rupees 960. அவ்வளோ. 9th சம் ஓவர். நெக்ஸ்ட் 10th சேம் தான். விச் இஸ் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். 20% ஸ்டாக் அட் 140, 10% ஸ்டாக் அட் rupees 70. எது பெருசு, எது வந்து பெட்டர்? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கேஸில், இந்த கேஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈச் கேஸ் 140 into 70 இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம், ஃபஸ்ட்டு கேஸு இன்கம் ஃப்ரம் என்ன இருக்குது, 20% ஸ்டாக் அட் 140 rupees 140 ஷேர் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு 20/140 into 140 into 70. 140 into 70. In cancel ஆகிடும். 2 sums are 1400 rupees. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது இன்கம் ஃப்ரம் 10% ஸ்டாக் at rupees 70 is 10/70 into 140 into 70, 1400. இப்போ பாருங்கள் ரெண்டுமே சேமாக இருக்குது.
So both stocks are same income. Therefore they are equivalent shares. Therefore both are same income. First சொல்லிடுவோம். அப்புறமே therefore they are equivalent shares. Okay, that's all in the exercise and in the chapter over. உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.